எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் தொகுதி. அதாவது தமிழ்நாடு முதல்வரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஸோ வாங்க குளத்தூர் தொகுதிய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில இருக்கிற குளத்தூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 8 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 8 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக, திமுக சரிபலத்துல இருக்காங்க. அந்த வகையில திமுக பொறுத்தமட்டிலும் 1996, 2011, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1989, 1991, 2002, 2006ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 8 முறை தேர்தல்ல 4 முறை திமுகவும், 4 முறை அதிமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தற்போதைய முதல்வரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 91,303 வாக்குகளும் 55.40% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஜே.சி.டி. பிரபாகர் அவர் பத்தி தாவேக்கா போயிட்டாரு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்துட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா 53,573 வாக்குகளும் 32.50% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தேமுதிக சார்பில் பி. மதிவாணன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு மக்கள் நல கூட்டணி சார்பில் 6,276 வாக்குகளும் 3.8% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. திமுக சார்பில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர் ஆட்சியில இப்ப முதல்வராகவும் இருக்காரு. அந்த வகையில அவர் 1,05,522 வாக்குகளும் 61.40% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 35,138 வாக்குகளும் 20.50% பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கெமிலாசு செல்வா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 11,279 வாக்குகளும் 6.6% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கொளத்தூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது சென்னை நார்த் தொகுதியோட வரும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில ஹலோ? அடுத்து கொளத்தூர் மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி சென்னை வடக்கு தொகுதியா, சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1,05,479 வாக்குகளும் 67.96% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 21,661 வாக்குகளும் 13.96% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,105 வாக்குகளும் 5.87% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் மீண்டும் கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் போட்டியிட்டு 96,684 வாக்குகளும் 62.30% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து என்டிஏ சார்பில் இந்த இடத்துல பாஜக சார்பில் பால் கனகராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 26,275 வாக்குகளும் 16.93% பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 18,228 வாக்குகளும் 11.74% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அமுதினி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 14,012 வாக்குகளும் 9.03% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கொளத்தூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 4 தேர்தல்களில் அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு பார்க்க போறோம். அந்த வகையில் அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 32.50%, 2019ல 13.96%, 2021ல 20.50%, 2024ல 11.74% பெற்றிருக்கிறாங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 55.40%, 2019ல 67.96%, 2021ல 61.40%, 2024ல 62.30% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1.7%, 2019ல 5.87%, 2021ல 6.6%, 2024ல 9.03% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கொளத்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாக்காளர்கள் வரையறுக்கப்பட்ட
பின் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் பட்டியல் குடுத்தாங்கல்ல, அதில பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இந்த இடத்துல சிதற விட்டுருக்காங்க. எந்த வகையில இப்டி பண்ணியிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில 1,50,000 வாக்குகள் தான் பதிவாயிட்டிருக்கு. ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில 2021 தேர்தல்ல 64%லயும் 1,50,000 வந்திருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, 1,50,000 வாக்காளர்கள் இங்க நீக்கியிருக்காங்க அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா, முதல்வர் வேட்பாளர் தொகுதி அப்டிங்கிற காரணத்தால, மிகப்பெரிய அளவுல பரிசீலிக்கப்பட்ட ரொம்ப பேசும் பொருளா வந்து இந்த தொகுதி அமைஞ்சது. அதனால வந்து இந்த தொகுதி மேல மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த வரையறுக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, 1,86,841 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 90,098 ஆண்களும், 96,709 பெண்களும் இந்த இதுல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 34 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து வாக்காளர்கள்லயே பார்த்தீங்கன்னா, ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 30,453 ஆண்களும், 32,688 பெண்களும் இந்த இதுல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 38,562 ஆண்களும், 41,391 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 65 வயசுக்கு மேல 21,083 ஆண்களும், 22,630 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த தொகுதியிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் அதிகமா இருக்காங்க. அடுத்து கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 1989 78.10%, 1991 71%, 1996 73%, 2001 62.20%, 2006 75.20%, 2011 68.30%, 2016 62.90%, 2021 64.10% இந்த சில வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 65.10% தான் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆகப்போகுது அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. ஏன்னா, இந்த தொகுதிகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைய சுற்றி உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹார்பர் தொகுதி, துறைமுகம் தொகுதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 55% தான். ஸோ, அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து மிக குறைவான அளவுல தான் இந்த இடத்துல பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நான் நெறைய தடவ பேசியிருக்கேன். ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள பொறுத்தளவுக்கு நம்ம தான் திருந்தணும் மக்களே. ஸோ, கண்டிப்பா வந்து நீங்க 100% பண்ணி குடுங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. நீங்க பண்ணி குடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி தான் திமுக கூட்டணியில இருக்க ஸ்டாலின் அவர்கள் நின்னாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வெற்றிய அவர் தான் பெறுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில பார்க்குறப்ப 46.74%ம் 56,851 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா, இது ஒரு அதிமுகவோட தொடர் வெற்றிகள பெற்ற அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர் தோல்விகள சந்திச்சிருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களோட மகன் அப்படிங்கிற ஒரு காரணத்த மீறியும், இந்த இடத்துல வந்து அவர் ஒரு அரசியல் பெருந்தலைவர் அப்படிங்கிறத வந்து அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல்லயும் அவர் போட்டியிட்டாரு அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய வந்து கொளத்தூர்ல பதிவு செய்வாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம். ஏன்னா, திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு திமுக தவிர மித்த வேற யார் நின்னாலும் தோல்வி தான் தழுவுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார் தொகுதியா இருக்கு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் நின்ன தொகுதிகளும் சரி, கலைஞர் அவர்கள் நின்ன தொகுதிகளும் சரி, அவிங்க ஏன்னா கலைஞர் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் இடத்துல நின்றுருக்காரு. எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல நின்றுருக்காரு. ஜெயலலிதா அவர்களும் நெறைய இடத்துல நின்றுருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தொகுதியில நிப்பாங்க. ஆனா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் அவிங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதிகள தவிர மித்த தொகுதிகள்ல அவிங்க மாறுறதே இல்ல. ஸோ, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியான வாக்குகள் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, ஒரே தொகுதியில வந்து 2 தடவ நின்னாக்கா 2 தொகுதியில வந்து ஒரே ஆள் நிப்பாங்க மொதல்லாம். ஸோ, இப்பல்லாம் வந்து அந்த இதே இல்ல. ஸ்டாலின் அவர்களோட கெத்து சென்னையில இருக்கு அப்படின்னா, எடப்பாடி அவர்களோட கெத்து வந்து சேலம் எடப்பாடியில இருக்கு. ஸோ, எடப்பாடியில திமுகவால வெல்ல முடியாது. கொளத்தூர்ல அதிமுகவால வெல்ல முடியாது. ஏன் ஏன் எதிர்க்க திமுக அப்ப அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி 24.42%, 29,701 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் ஏன்னா வெற்றி பெறுவதுங்கிறது திமுக கூட்டணியா இருக்க காரணத்தினால, கொஞ்சம் வாக்குகள் வந்து கம்மியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அதே நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.28%, 11,284 வாக்குகளும் பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல ஸ்டாலின் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுல ஆளுமை செலுத்துவாரு. ஸோ, இந்த இடத்துல வந்து அவர் தனிச்சுங்கிறத விட அவரு நின்னாலே வெற்றி பெறுவதற்கான 2011லாம் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ, மிகப்பெரிய அளவுல பீக்ல இருந்த அந்த
நாள். அதாவது திமுக மேல மிகப்பெரிய அளவுல எகெய்னஸ்ட்டா இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்பயே வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறப்போ, மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்கு? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 18.44% 22,428 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இத கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகட்ட இருந்தா அதுவும் திமுகட்ட இருந்து எடுத்திருக்காங்க, அதிமுகட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் பேருக்கே வந்து இந்த தொகுதிகள்ல வாக்குகள் வந்து இவ்வளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட தொகுதிகள் வந்து தன்னோட வேட்பாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஆசைப்படுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அவர பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு தேர்தல்ல நம்பளுக்கான நிலைப்பாடோட எவ்வளோ வாக்குகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல உணர்ந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து அவர் கண்டிப்பா வந்து கன்டினியூஸ் வந்து இந்த வெற்றிகள வந்து அவர் தக்க வச்சுப்பாரு. அதாவது இவ்வளோ வாக்குகள தக்க வச்சுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அவர பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வந்து எல்லாமே எகெய்ன்ஸ்ட் திமுக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு மக்களுக்கு நல்லது செய்றதா, இல்ல டிவிக்கேவ அழிக்கிறதா அப்படிங்கிறத அவிங்களும் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ நம்மளும் வந்து அதே மாரி பேசக்கூடாது. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒருத்தர நம்ம குற்றம் சாட்டிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட குறைகள் தீர்த்துட்டு நாம வெற்றி பெறுவதற்கு போராடணும் அப்படிங்கிறத வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், கழக அடிப்படை உறுப்பினர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். நம்ம வந்து வெற்றி பெறும் நோக்கம் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அமமுக, முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாலும், இந்த தொகுதியில 24.42% வாக்குகள் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட ஆளுமையான முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஸோ இந்த தொகுதியில வந்து இவ்வளோ வாக்குகள் கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி ஏன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அவிங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை எப்படியாச்சும் ஆட்சிய பிடிச்சிரணும். ஏன்னா, இந்த ஆட்சிய நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு மறுபடியும் 2031ல நம்மளால எழுச்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறி ஆயிடும். ஏன்னா, அ எப்படி சொல்றது? ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் தான் திமுகவுக்கு அதிமுக எப்படி ஜெ அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின் தான் கலைஞர் அவர்களோட எழுச்சியோ, அதே மாரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் தான் வந்து ஸ்டாலின் அவர்களோட எழுச்சி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த அதிமுக அதாவது திராவிட கட்சியிலேருந்து பிரிந்து வந்த அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திமுகவ ஒரு வழி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கொஞ்ச நாள் எல்லாம் பார்த்தீங்க, அந்த 2 வருஷம் அந்த 10 வருஷம் ஆட்சியில வந்து ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த 5 வருஷமும், எடப்பாடி அவர்கள் அந்த 5 வருஷமும் மிகப்பெரிய அளவுல ரொம்ப காயப்பட்டாங்க. ஸோ, அதுல ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ, திமுகவுக்கு மறுபடியும் அது ஏன்னா ஒரு பக்கம் வீழ்ச்சியா இருந்தா, இன்னொரு பக்கம் எழுச்சியா தானே இருக்கும். அதிமுக வீழ்ந்துட்டு போனா, திமுக எழுந்துட்டு தானே போகணும். அந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இது நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஸோ, பார்க்கலாம் அதிமுக எந்த மாரியான எழுச்சி பெற போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 46.74% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இல்லனாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுகல மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற அதாவது திமுகவோட தலைவரான ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படிங்கிற காரணத்தினால, அவருக்கு தான் வெற்றி அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து 210 தொகுதிகள் வந்து இலக்கா வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 234ல 210 ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 85% வரணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்டரா பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தலைவலியா இருந்தாலும், சரி வெற்றி பெற்றால் நம்மளுக்கு தானே நல்லது. நம்ம அதுக்காக முயற்சி செய்வோம். முயற்சி செஞ்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு நம்ம வந்து போராடுவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஸோ பரவால்ல. ஏன்னா, நான் இருக்கிற கட்சி ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாரி தான் இந்த இந்த உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 700 கோடி மக்களும் நினைப்பாங்கல்ல, அந்த மாரி தான். ஸோ அதனால பரவால்ல. ஸோ அதனால வந்து திமுக வந்து இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 9.28% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டணி கட்சிகளோட இணைவு வந்து ஏன்னா எந்த கூட்டணி கட்சிகளோடும் அவங்க இணைந்து செயல்படாத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட இணைவோட தான் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 9.28% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா நம்ப முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு ஏன்னா, இவிங்களோட வெற்றி வித்தியாசங்கள் வந்து மிக குறைவான அளவுல இருந்தாலும், அவிங்கட்ட என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா,
அ ஒரு நல்ல இம்பாக்ட்ட வந்து எல்லா இடத்துலயும் வந்து நாம் தமிழரும், தமிழக வெற்றி கழகமும் இந்த தடவ பதிவு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா, அவங்களோட இம்பாக்ட் வந்து திராவிட கட்சிகள ஒரு வழி ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையும் 18.44% வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்களோடையும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து மிகப்பெரிய அளவுல யாரோடையும் அவங்க வந்து செயல்படாத காரணத்தினால, இந்த வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சுட்டாங்க. ஸோ, அவரு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவிங்க உறுதியா நம்புறாங்க. ஸோ, அவங்களோட அவங்களோட எப்படி சொல்றது? அவிங்களுக்கு பிடிச்ச மாரி அது இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சே ஆகணும். ஏன்னா, விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய அளவுல கான்ட்ரோவர்சிஸ் வந்தாலும், அத வந்து அவிங்க தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு உத்வேகமா, "எங்க அண்ணன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. எங்க அண்ணன் நல்லா தான் இருக்காரு." அப்படிங்கிறது அந்த அந்த அண்ணாங்கிற அந்த பேர் வந்து மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆயிருச்சு. ஸோ, அத வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து பிடிச்சுப்பாருன்னு நம்புறேன். பார்க்கலாம். ஏன்னா, மக்களோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல முக்கியம் அரசியலுக்கு. ஸோ, அத விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல டாட்டடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அத பொறுத்த அளவுக்கு எப்படி என்ன பண்ண போறாரு? ஏன்னா, இந்த வாக்குகள் விஜய் அப்படிங்கிற அந்த தனிப்பெரும் மனிதனுக்கு கிடைக்கப் போற ஒரு வாக்கு. இதே வந்து கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும், அடிப்படை தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல போராடிட்டாங்க. அதாவது தன்னோட விஜய் அவர்கள் கொள்கைய எல்லாத்துக்கும் செயல்முறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். பார்க்கலாம் அது என்ன எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்க மாரி ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுருக்கோம். கண்டிப்பா நீங்க போய் ஒவ்வொரு தொகுதியும் பாருங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இந்த தொகுதியில இவங்களுக்கு பலம் இருக்கு, இவங்களுக்கு பலம் இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் ஆகப் போறதில்ல. அவிங்களுக்கு அந்த இடத்துல வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு. இத வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருந்தா கூட தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க நல்ல ஒரு வாய்ப்ப நான் எல்லாத்துக்கும் தெரியணும். இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்கு தான் நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஒரு உத்வேகத்த குடுங்க. எனக்கும் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டு நல்ல வியூஸ் போச்சு அப்டின்னா, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளோட நம்மளோட எப்படி சொல்றது? நம்மளோட வேலையும் மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல ஒரு உழைப்பாளிக்கு நல்ல ஒரு அ ஒரு நல்ல ஒரு கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ, அதனால நீங்க எனக்காக பண்ணுவீங்கன்னு நம்புறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.